Good afternoon students. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் அண்ட் பாத் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது. பாத் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், ஒரே பாதையில் போகிறது தான் பாத் அப்படிங்கும். ஃபேஸ் அப்படின்னா ஒரு கட்டத்துலேருந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறது தான் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இது ரெண்டுத்தையும் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபேஸ் அப்படிங்கிறது ஒரு ஆங்குலர் பொசிஷன் ஆஃப் வைப்ரேஷன், அதாவது உங்களோட வேவ் வந்துட்டு உள்ளுக்குள்ள ப்ராக்ரஸ் ஆகும்போது உங்களோட வைப்ரேஷனுக்கும் உங்களோட வேவுக்கும் இடையில இருக்கிற அந்த ஃபேஸ் பொசிஷன், ஆங்குலர் பொசிஷனை தான் நம்ம ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். பிட்வீன் தி ஃபேஸ் ஆஃப் த வைப்ரேஷன் அண்ட் த பாத் ட்ராவல்டு பை தி வேவ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதை நம்ம எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஃபேஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பாத் அண்ட் வைஸ் வர்ஸா. ஃபேஸ் அப்படிங்கிறத பாத்துன்னு சொல்லலாம், பாத் அப்படிங்கிறத ஃபேஸ்னு சொல்லலாம் அப்படிங்கிறோம். ஸோ இந்த வேவோட பாத் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேவ் லென்த்துக்கு லேம்டா எடுத்துக்கும், அதாவது கம்ப்ளீட்டாக ஒரு வேவ் லென்த் அது எடுத்துக்கிச்சு அப்படின்னா அது லேம்டான்னு சொல்லுவோம். அதோட ஃபேஸ் பார்த்திங்க அப்படின்னா 2π இருக்கும். 2π அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்லுவோம், 360 டிகிரி இல்லையா? ஸோ அதை தான் சொல்லியிருக்கேன். அப்போ ஒரு 360 டிகிரி அப்படிங்கிறது ஒரு லேம்டாவுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ உங்களோட பாத் டிஃப்ரென்ஸை நம்ம டெல் அப்படின்னு சொல்லிட்டு ரெப்ரசன்ட் பண்ணிக்குவோம். ஃபேஸ் டிஃப்ரென்ஸை 5 அப்படின்னு சொல்லிட்டு ரெப்ரசன்ட் பண்ணிக்குவோம். ஸோ இங்கே டயக்ராமில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் அண்ட் பாத் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது. ஸோ பாத் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா உங்களோட 2π அப்படிங்கிறது. பாத் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே இருக்க அந்த டெல் வேவ் லென்த், அதாவது ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு வேவ் எடுத்துக்கிற அந்த 2π அப்படிங்கிறது மேலே இருக்க அந்த லேம்டாவுக்கு வந்துட்டு எப்படி இருக்குன்னா ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு. ஸோ இப்போ ஈக்குவேஷன் எப்படி எழுதியிருக்காங்க, டெல் இஸ் ஈக்குவல் டு லேம்டா பை 2π இன்ட்டு 5. ஸோ அப்போ 5ங்கிறத என்னவா எழுதலாம், 2π பை லேம்டா இன்ட்டு டெல். ஸோ அதாவது பாத் டிஃப்ரென்ஸ்க்கும் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ்க்கும் ஈக்குவல் பண்ணியிருக்கோம். ஸோ இதே உங்களோடது ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அதோட ஃபேஸ் டிஃப்ரென்ஸை நம்ம எப்படி எழுதுகிறோம், 0, 2π, 4π அப்படின்னு சொல்லிட்டு எழுதுகிறோம். அதே உங்களோடது பாத் டிஃப்ரென்ஸாக இருந்துச்சு அப்படின்னா டெல் இஸ் ஈக்குவல் டு 0, லேம்டா 2 லேம்டா 3 லேம்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ தட் இஸ் த இன்டெக்ரல் மல்டிபிள்ஸ் ஆஃப் லேம்டா. அப்போ டெல் இஸ் ஈக்குவல் டு n லேம்டானா என்னோட வேல்யூ எப்படி வேரி ஆகும், 0லேருந்து 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு வேரி ஆகும். இதே டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸாக இருந்துச்சுன்னா ஃபேஸ் டிஃப்ரென்ஸை 5 இஸ் ஈக்குவல் டு π, 3π, 5πன்னு சொல்லுவோம். உங்களோட பாத் டிஃப்ரென்ஸை டெல் இஸ் ஈக்குவல் டு லேம்டா பை 2, 3 லேம்டா பை 2. ஸோ இந்த மாதிரி சொல்லுவோம். ஸோ அப்போ ஒவ்வொரு ஹாஃப் இன்டெக்ரலுக்கும் உங்களோட டெல்லோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2n - 1 லேம்டா பை 2. ஸோ அப்போ என்னோட வேல்யூ என்ன பண்ணுது, 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு வேரி ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் உங்களோட ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் அண்ட் பாத் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா கொஹரண்ட் சோர்சஸ். கொஹரண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஓர் இயல்பு தன்மை கொண்டது அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரே ஒரு பாத் மட்டும்தான் அது இருக்கும், அதுதான் நம்ம கொஹரண்ட் சோர்சஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா 2 லைட் சோர்ஸை எடுத்துக்குவோம், ரெண்டுமே எப்படி இருக்கும் அப்படின்னா கொஹரண்ட்டாக இருக்கும். அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சேம் ஃபேஸில் கான்ஸ்டன்ட் ஃபேஸ் டிஃப்ரென்ஸில் சேம் ஃப்ரீக்வன்சியில் சேம் வேவ் லென்த்தில் உங்களோட வேவ்ஸை வந்துட்டு அது ப்ரொடியூஸ் பண்ணும். தட் இஸ் த வேவ் ஃபார்ம் அண்ட் ப்ரிஃபரபிளி த சேம் ஆம்ப்ளிடியூட். அதோட வேவ் ஃபார்மும் ஆம்ப்ளிடியூடும் ஒரே மாதிரி இருக்கும். இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா கொஹரண்ட் சோர்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த கொஹரன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் த property of waves enables to maintain stationary interference patterns. அதாவது இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டோம், குறுக்கீட்டு விளைவுன்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்போது இதோட ஒவ்வொரு வேவுமே எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்டேஷ்னரியாக இருக்கும். ஸோ அடுத்த பார்த்திங்கன்னா 2 இண்டிபெண்ட் மோனோக்ரோமேட்டிக் சோர்சஸ் வந்துட்டு கேன் நெவர் பி கொஹரண்ட். கண்டிப்பாக அது ரெண்டும் என்ன பண்ணும், ஒரு கொஹரண்ட்டாக ஆக்ட் பண்ணும் அப்படிங்கிறோம். ஸோ பிகாஸ் தே எமிட் வேவ்ஸ் ஆஃப் சேம் ஃப்ரீக்வன்சி, சேம் ஆம்ப்ளிடியூட் பட் நாட் வித் தி சேம் ஃபேஸ். ஃப்ரீக்வன்சி ஒரே மாதிரி இருக்கும், ஆம்ப்ளிடியூட் ஒரே மாதிரி கொடுக்கும், பட் ஆனால் ஒரே மாதிரி ஃபேஸ் இருக்காது. பிகாஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டம்ஸ் வந்துட்டு அந்த லைட்லேருந்து எமிட் ஆகும்போது அதோட ஃபேஸ் வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா ஃபேஸ் ப்ரொடியூஸ் பண்ண வந்துட்டு வேறு வேறு ஃபேஸில் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ தட் இஸ் த தெர்மல் வைப்ரேஷன்ஸ். அது எதனால நடக்குது அப்படின்னா தெர்மல் வைப்ரேஷனால் நடக்குது. ஸோ இந்த சோர்ஸஸாக நம்ம இன்கொஹரண்ட் சோர்சஸ்ன்னு சொல்கிறோம். கொஹரண்ட் சோர்சஸ் அப்படின்னா எல்லாமே ஒன்றா இருக்கும், இன்கொஹரண்ட் சோர்சஸ் அப்படின்னா அதோட ஃபேஸ் வந்துட்டு வேரி ஆகிடும். ஸோ அடுத்த பார்த்திங்கன்னா கொஹரண்ட் லைட் சோர்ஸஸை பொறுத்த வரைக்கும் 3 டெக்னிக்ஸில் நம்ம சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா வேவ் ஃப்ரண்ட்,
அடுத்து பார்த்திங்கன்னா இன்டென்சிட்டி ஆர் ஆம்ப்ளிடியூட் டிவிஷன், அடுத்து பார்த்திங்கன்னா சோர்ஸ் அண்ட் இமேஜஸ். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா வேவ் ஃப்ரண்ட் டிவிஷன். ஸோ இந்த வேவ் ஃப்ரண்ட் டிவிஷன் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா என்ன மெத்தடை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கொஹரண்ட் சோர்ஸஸை யூஸ் பண்ணி தான் இந்த மெத்தடை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம். இந்த சோர்ஸ் வந்து இந்த பாயிண்ட் சோர்ஸ் எதை ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெரிக்கல் வேவ் ஃப்ரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ எல்லா பாயிண்ட்டுமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வேவ் ஃப்ரண்ட் ஆர் தி சேம் ஃபேஸ். எல்லா பாயிண்ட்டுமே என்ன பண்ணும், அதோட வேவ் ஃப்ரண்ட்டை ஒரே ஃபேஸில் தான் கொடுக்கும். ஸோ 2 பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிச்சு அப்படின்னா அதை நம்ம அந்த வேவ் ஃப்ரண்ட்டை நம்ம டபுள் ஸ்லிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த 2 பாயிண்ட்டும் பட் ஆனால் இதில் ஆக்ட் ஆகும் அப்படின்னா ஒரே கொஹரண்ட் சோர்ஸஸில் தான் ஆக்ட் ஆகும். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒரு சோர்ஸ் எடுத்துக்குது, 2 விதமான ஸ்லிட் எடுத்துக்குது, S1 S2 அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் 2தோட பேத் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ தட் இஸ் தி வேவ் ஃப்ரண்ட் டிவிஷன் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்டென்சிட்டி ஆர் ஆம்ப்ளிடியூட் டிவிஷன். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா உங்களோட ஒரு லைட்டை வந்துட்டு ஒரு பார்ஷியல் சில்வர்டு மிரரில் நம்ம பாஸ் பண்ணுறோம். அதில் 2மே நடக்கும், அதாவது போத் ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ரீஃப்ராக்ஷன் வந்துட்டு சைமல்டேனியஸாக நடந்துகிட்ருக்கும். ஸோ இந்த 2 லைட் பீம்ஸும் ஒரே லைட் சோர்ஸை எடுத்துக்கும் போது 2 லைட் பீம்ஸும் சேர்ந்து ஒரு கொஹரண்ட் பீமை நமக்கு கொடுக்கும். அது எப்படி இருக்குன்னா எய்தர் இன் ஃபேஸாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா கான்ஸ்டன்ட் ஃபேஸ் டிஃப்ரென்ஸாக இருக்கலாம். ஸோ இதை எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி நம்ம பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்கேல்சன்ஸ் இன்டர்ஃபெரோமீட்டர். ஸோ இதை வந்துட்டு ஃபஸ்ட்டு இது என்ன பிரின்சிபலை பேஸ் பண்ணியிருக்குன்னா ஃபேப்ரே பெராட் எட்டலான் ஒர்க், இந்த பிரின்சிபலில் தான் பேஸ் ஆகிருக்கு. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒரு லைட் சோர்ஸு, ஒரு ஹாஃப் சில்வர்டு மிரர், ஒரு கொஹரண்ட் லைட்டை நம்ம கொடுக்கும்போது அந்த மிரரில் வந்துட்டு எப்படி வந்துட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சோர்ஸ் அண்ட் இமேஜஸ். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சோர்ஸும் இமேஜும் ஒரே கொஹரண்ட் சோர்ஸஸில் ஆக்ட் ஆனிச்சு அப்படின்னா அதோட ஃபேஸ் வந்துட்டு இன் ஃபேஸாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா கான்ஸ்டன்ட் ஃபேஸாக இருக்கலாம். ஸோ இதை எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி பண்ணுறோம் அப்படின்னா ஃப்ரெனலோட பைப்ரிசம் மெத்தடில் யூஸ் பண்ணுறோம். அதாவது இது என்ன பண்ணும் அப்படின்னா 2 வெர்ச்சுவல் இமேஜை சோர்ஸாக எடுத்துக்கிட்டு 2 கொஹரண்ட் சோர்ஸஸை நமக்கு கொடுக்கும். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை தான் நம்ம அதை உங்களோட ஃப்ரெனல் பைப்ரிசம் ஓடுது. இந்த மிரர் என்ன பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா லயாட்ஸ் மிரர். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு வெர்ச்சுவல் இமேஜை 2 கொஹரண்ட் சோர்ஸஸாக நமக்கு கொடுக்கும். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒரே இமேஜ் தான், பட் ஆனால் நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிற வந்துட்டு ஒரே சோர்ஸில் வெர்ச்சுவல் இமேஜாகவும் ஸ்க்ரீனில் வந்துட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி ஒன்று மேலே ஒன்று என்ன பண்ணும் அப்படின்னா ஓவர்லாப் ஆகும். இப்போ நம்ம கண்ணாடியில் நிற்கிறோம் அப்படின்னா அந்த துணி கடையிலலாம் பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு இடத்துல நிற்கிறோம் அப்படின்னா சுற்றிலும் நம்மளோட இமேஜ் வந்துட்டு ஃபார்ம் ஆகும். ஸோ அது இந்த மாதிரி மிரரில் தான் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா டபுள் ஸ்லிட் ஆஸ் கொஹரண்ட் சோர்ஸஸ். டபுள் ஸ்லிட்டை ஒரு கொஹரண்ட் சோர்ஸஸாக எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்படி இருக்கும். ஸோ இதோட பிரின்சிபல் வந்துட்டு வேவ் ஃப்ரண்ட் டிவிஷனோட பிரின்சிபல் தான். 2 ஸ்லிட் எடுத்துக்கிறோம், S1 S2 அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு சிங்கிள் மோனோக்ரோமேட்டிக் சோர்ஸ், பட் ஆனால் எப்படி ஆக்ட் ஆகும்னா 2 கொஹரண்ட் சோர்ஸஸ் ஆக்ட் ஆகும். இந்த வேவ்ஸ் வந்துட்டு சேம் மீடியமில் சூப்பர் இம்போஸ்ட் ஆகி தான் ட்ராவல் பண்ணும். ஸோ இதில் சைமல்டேனியஸாக பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டிவ் அண்ட் டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் இருக்கும். இந்த வேவோட க்ரஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு திக் கண்டினியூஸ் லைன்ஸாக இருக்கும். ட்ரஃப் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோக்கன் லைன்ஸாக நமக்கு தெரியும். ஸோ இந்த பாயிண்டில் பார்த்தீங்க அப்படின்னா 1 crust வேவ் மீட்ஸ் தி அதர் crust வேவ், அதே மாதிரி 1 trough மீட்ஸ் தி அதர் trough வேவ் அப்படின்னா இன் ஃபேஸாக இருக்கும். இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் இதோட 2தோட டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமமாக இருக்கும். அது இப்போ அப்பியர் ஆகுறது வந்துட்டு ரொம்ப பிரைட்டாக இருக்கும். அப்போ நம்ம அதை என்னன்னு சொல்கிறோம், கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் அப்படிங்கிறோம். அதே உங்களோட பாயிண்ட் வந்துட்டு ஒரு crust 1 வேவ் வந்துட்டு ட்ரஃப்பில் இருக்க அதர் வேவையோ இல்லை ட்ரஃப்பில் இருக்கிற ஒரு வேவ் வந்துட்டு உங்களோட க்ரஸ்ட்டில் இருக்க இன்னொரு வேவையும் மீட் பண்ணும்போது அவுட் ஆஃப் ஃபேஸாக இருக்கும். இதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா மினிமமாக இருக்கும். இதை நம்ம டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இங்கே டயக்ராமில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், டார்க்னஸ் எப்படி இருக்கும், பிரைட்னஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருப்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களோட லைட்டோட இன்டென்சிட்டி பார்த்திங்கன்னா ஆல்டர்னேட்டாக மேக்ஸிமம் அண்ட் மினிமம் எடுத்துக்கும். தட் இஸ் bright and dark bands which are referred as the interference fringes. அந்த interference fringes பொறுத்த வரைக்கும் மாறி மாறி bright and dark bands வந்துட்டு நமக்கு appear ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி தான் அடுத்த ஒரு 5 மார்க் கொஸ்டின் நம்ம பார்க்க போகிறோம். யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இது யங்ஸ் அப்படிங்கிறது ஒரு சயின்டிஸ்டோட நேம். இவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் ஸ்லிட் எடுத்துக்கிட்டு அதில் இருக்க ஒரு ஸ்மால் ஓப்பனிங் மூலியமாக கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸையோ இல்லை பேத் டிஃப்ரென்ஸோட ஈக்குவேஷனையும் அவர் ப்ரூவ் பண்ணியிருப்பார். ஸோ என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேவ் ஃப்ரண்ட் எடுத்துக்கிறாரு S1 S2 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ஒன்று மேலே ஒன்று ஓவர்லாப் ஆகுது.
அதர் சைடில் பார்த்தீங்கன்னா டபுள் ஸ்லிட்டாக இருக்கும். அதுக்கு இடையில ஒரு ஸ்க்ரீன் நம்ம ப்ளேஸ் பண்ணுறோம். டிஸ்டன்ஸ் ஆஃப் 1 மீட்டர் உங்களோட ஸ்லிட்லேருந்து அது என்ன பண்ணும் அப்படின்னா ஆல்டர்னேட்டாக பிரைட் அண்ட் டார்க் ஃப்ரிஞ்சஸை ஈக்குவல் ஸ்பேஸில் அந்த ஸ்க்ரீனில் அப்ளை ஆகிட்ருக்கும். இதை நம்ம இன்டர்ஃபரன்ஸ் ஃப்ரிஞ்சஸ் ஆர் பேண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்ம ஐபீஸ் வழியாக பார்க்கும்போது அந்த ஃப்ரிஞ்சஸ் வந்துட்டு டேரெக்டாக தெரியும். அந்த சென்டர் ஓ அந்த ஸ்க்ரீனில் நமக்கு தெரியும். ஸோ அதோட வேவ்ஸ் S1 S2 அப்படிங்கிறது ஈக்குவல் டிஸ்டன்ஸில் உங்களுக்கு பாஸ் ஆகிட்ருக்கும். அரைவ் இன்ஃபேஸ் அவுட் ஃபேஸ்னு நம்ம சொல்லியிருக்கோம். இது வந்துட்டு எப்படி இருக்கும்னா இன்ஃபேஸாக இருக்கும். இந்த ரெண்டு வேவ்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸை தான் எடுத்துக்கும். தட் இஸ் பிரைட் ஃப்ரிஞ்சஸாக எடுத்துக்கும். இதில் நம்ம பார்க்கலாம் அப்படின்னா இட் அப்சர்வ்ட் அஸ் தி ஓ. ஸோ இதை தான் நம்ம சென்ட்ரல் பிரைட் ஃப்ரிஞ்ச் அப்படின்னு சொல்கிறோம். அதே ஒரு ஸ்லிட்டை நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஃப்ரிஞ்சஸ் வந்துட்டு டிஸப்பியர் ஆகி உங்களோடது என்ன பண்ணும் அப்படின்னா கிளியர் இமேஜாக அவங்களோட இன்டர்ஃபரன்ஸை நம்ம பார்க்கலாம். ஸோ இதான் இங்கே கொடுத்துருக்க டயக்ராமோட எக்ஸ்ப்ளனேஷன். ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஈக்குவேஷன் ஃபார் தி பேத் டிஃப்ரென்ஸோட ஈக்குவேஷன் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். டி அப்படிங்கிறது டிஸ்டன்ஸ் S1 S2க்கு. அதோட கொஹரன்ஸ் சோர்சஸ் பார்த்திங்கன்னா லாம்டா. உங்களோட ஸ்க்ரீனை நம்ம எப்படி ப்ளேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா டபுள் ஸ்லிட்டோட டிஸ்டன்ஸ் டியில் நம்ம ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். மிட் பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா S1 S2க்கு இடையில C அப்படின்னு சொல்லிட்டு ஓ உங்களோட ஈக்வி டிஸ்டன்ஸ் from S1 and S2. பிங்கிறது வந்துட்டு உங்களோட பாயிண்ட் அதை மீட் பண்ணுறது சம் டிஸ்டன்ஸ் ஒயில். ஸோ இது ரெண்டும் மீட் பண்ணுற பாயிண்ட் பிங்கிறது வந்துட்டு எய்தர் இன்ஃபேஸாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா அவுட் ஆஃப் ஃபேஸாக இருக்கலாம். இது உங்களோட ரெண்டு வேவ்ஸ்க்கு டிஃப்ரென்ஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ இப்போ இங்கே டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், தெரியுதுங்களா? S1 S2 D இருக்குது. ரெண்டுக்கும் இடையில இருக்கிற ஆங்கிள் தீட்டா. ஸோ அது போயிட்டு என்ன பண்ணும் அப்படின்னா S1லேருந்து ஒரு ஸ்லிட்டும் S2லேருந்து ஒரு ஸ்லிட்டும் உங்களோட பாயிண்ட் பியை போய் ரீச் பண்ணும். உங்களோட சென்டர் ஓக்கும் அந்த பிக்கும் இடையில இருக்க டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒய். ஸோ ஓவராலாக உங்களோட ஸ்லிட்டுக்கும் ஸ்க்ரீனுக்கும் இடையில இருக்க டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா டி. ஸோ இப்போ நம்ம எழுதலாம் path difference del light waves S1 and S2. ஸோ அப்போ del is equal to என்ன பண்ணலாம் S2P minus S1P. டயக்ராம் பாருங்கள், அப்போ தான் புரியும். ஸோ அடுத்தது உங்களோட perpendicular distance S1லேருந்து பார்த்தீங்கன்னா to the line S2P M to find the path difference more precisely. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் S2P இந்த S1Pக்கு பதிலாக MP. ஸோ அப்போ ஈக்குவல் டு என்னது S2M. ஸோ அடுத்த பொசிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்குலர் பொசிஷன் Pலேருந்து ஃப்ரம் Cக்கு எடுத்துக்கிறோம். அப்போ இங்கே பாருங்கள் ட்ரையாங்கிள் OCP அப்படிங்கிறது தீட்டாவுக்கு ஈக்குவல். ஸோ உங்களோட ஜாமெண்ட்ரி படி பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிள் OCP அப்படிங்கிறது S1 S2 Mக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ ஆங்கிள் OCP இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் S2 S1 M இஸ் ஈக்குவல் டு தீட்டா. அடுத்தது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறீங்க S1 S2 M அப்படின்னு சொல்லிட்டு. அதோட பேத் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா S2M ஈக்குவல் டு D sin தீட்டா. டயக்ராம் பார்த்தீங்கன்னா தான் புரியும், பார்த்துக்கிட்டே நான் சொல்கிறத கேளுங்க. அடுத்தது டெல். ஸோ அப்போ அடுத்தது என்ன பண்ணியிருக்கோம், இந்த S2Mக்கு பதிலாக டெல் போட்டுக்கிறோம் இஸ் ஈக்குவல் டு D sin தீட்டா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். அடுத்து என்ன பண்ணியிருக்கோம், தீட்டாவோட வேல்யூ ஸ்மாலாக இருக்குது. அப்போ சைன் தீட்டா டான் தீட்டாவெல்லாம் நம்ம தீட்டாவாகவே எடுத்துக்கிறோம். அடுத்த ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம், ட்ரையாங்கிள் OCPன்னு சொல்லிட்டு. அதோட ஆங்கிள் பார்த்தீங்கன்னா tan ஆங்கிள். ஸோ tan தீட்டா இஸ் ஈக்குவல் டு Y/D. அதோட பேத் டிஃபரன்ஸ் அப்போ என்னவாக இருக்குது, டெல் இஸ் ஈக்குவல் டு DY/D. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்துட்டு அப்பியர் ஆகிறது வந்துட்டு ஒரு பிரைட் ஆர் டார்க் ஃப்ரிஞ்சாக அப்பியர் ஆகும். அடுத்து பார்த்திங்கன்னா கண்டிஷன் ஃபார் பிரைட் ஃப்ரிஞ்சஸ் இந்த பேத் டிஃப்ரென்ஸில் பிரைட் ஃப்ரிஞ்சஸ் வந்துட்டு எப்படி இருக்கும். ஸோ உங்களோட கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் பேத் டிஃப்ரென்ஸ் டெல் இஸ் ஈக்குவல் டு N லாம்டா. அப்போ N இஸ் ஈக்குவல் டு 0 1 2. ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், DY/D இஸ் ஈக்குவல் டு N லாம்டா. ஸோ அப்போ Y இஸ் ஈக்குவல் டு என்னது N lambda D/D. ஸோ அப்போ y of n is equal to n into lambda D/D. ஸோ இந்த கண்டிஷன் தான் பிரைட் ஃப்ரிஞ்சஸ்க்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா டார்க் ஃப்ரிஞ்சஸ்க்கு என்ன சொல்லிட்டோம், 2n - 1 lambda/2. அப்போ n is equal to 1 2 3. ஸோ இந்த nக்கு பதிலாக 2n - 1 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா y-யோட வேல்யூ என்ன கிடைக்குது, 2n - 1/2 lambda D/D. ஓகே, ஸோ அடுத்தது பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு இங்கே டயக்ராமில் ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு. ஸோ திஸ் இஸ் த கண்டிஷன் ஃபார் தி P ஃபார் ஏ டார்க் ஃப்ரிஞ்ச். இங்கே கொடுத்துருக்காங்களா டயக்ராம் பாருங்கள். ஃபார்மேஷன் ஆஃப் பிரைட், அதாவது ரெண்டு பிரைட் இதுவும் செய்கிறது தான் நமக்கு என்னென்னா பிரைட் கன்ஸ்ட்ரக்டிவாக இருக்கும். அதே உங்களோடது அடுத்த பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட வேவோட டிஃப்ரென்ஸ் பாருங்கள். ஸோ ரெண்டும் போயிட்டு என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு டார்க் ஃப்ரிஞ்சஸை நம்ம ஃபார்ம் பண்ணி கொடுக்குது. ஸோ இதான் இங்கே டயக்ராமில் கொடுத்துருக்க பாயிண்ட்டு. அந்த டயக்ராமில் பாருங்கள் பிரைட்டாக ஒயிட் கலரில் தெரியுது பிரைட்டு. இந்த சைட் பார்த்தீங்கன்னா
டார்க்காக தெரியும். ஓகே, ஸோ இந்த பிரைட் அண்ட் டார்க் ஃப்ரிஞ்சஸ் வந்துட்டு எய்தர் சென்ட்ரல் சைட் ஆஃப் த பிரைட் ஃப்ரிஞ்சஸாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா டார்க்காக இருக்கலாம். ஸோ இந்த சென்ட்ரல் பிரைட் ஓ அப்படிங்கிறது வந்துட்டு ஃபஸ்ட்டு டார்க் ஃபஸ்ட்டு பிரைட், அதே மாதிரி செகண்ட் டார்க் செகண்ட் பிரைட், இது மாதிரி போய்கிட்டே இருக்கும். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், தெரியுதுங்களா? டார்க்கு பிரைட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ இதோட வேவ் லென்த் ரேஞ்சை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, என்ன பாயிண்ட்டை கேல்குலேட் பண்ண சொல்கிறாங்களோ அதோட இன்டென்சிட்டி, பேத் டிஃப்ரென்ஸ், ஃபேஸ் டிஃப்ரென்ஸ், பொசிஷன் ஆஃப் ஃப்ரிஞ்ச், இது எல்லாமே நம்ம கேல்குலேட் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா பேண்ட்வித் கேல்குலேட் பண்ண போகிறோம். அதாவது 2 கன்ஸ்டிக்யூட்டிவ் பிரைட் ஃப்ரிஞ்சஸ்க்கோ இல்லை டார்க் ஃப்ரிஞ்சஸ்க்கோ இடையில இருக்கிற டிஸ்டன்ஸை தான் நம்ம பேண்ட்வித்துன்னு சொல்கிறோம். ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் n+1 அண்ட் nth. ஸோ அப்போ பீட்டா ஈக்குவல் டு y ஆஃப் n+1 minus y of n. ஸோ இங்கே என்ன பண்ணுறோம், n+1 போட்டுக்கிறோம், lambda d by d minus n into lambda d by d. ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பீட்டாங்கிறது ஒரு பிரைட்டு. ஸோ அப்போ பீட்டா ஈக்குவல் டு lambda d by d. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் n+1 அண்ட் nth கன்சிக்யூட்டிவ் டார்க் ஃப்ரிஞ்சஸ். அப்போ பீட்டா ஈக்குவல் டு என்ன பண்ணுறோம், y of n+1 minus y of n is equal to ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 2 of n+1 minus 1 by 2 into lambda d by 2 minus of 2n minus 1 by 2 into lambda d by 2. ஸோ அப்போ பீட்டா டார்க்குக்கு நம்ம கேன்சல் பண்ணணும்னு என்ன கிடைக்கிது, lambda d by d. ஸோ கண்டினியூஸாக இது வந்துட்டு மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்த பாருங்கள், கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட டிஸ்டன்ஸ் டீலேருந்து ஸ்க்ரீனுக்கும் டபுள் ஸ்லிட்டுக்கும் இடையில இருக்க அந்த டிஸ்டன்ஸ் வந்துட்டு அதிகமாக இருக்கும். அதே உங்களோட லைட்டோட வேவ் லென்த் பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ் லாங் அஸ் பாசிபிள், எவ்வளோ லாங்காக இருக்கோ அந்த அளவுக்கு அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த பார்த்தீங்கன்னா 2 ஸ்லிட்டுக்கும் இடையில இருக்க அந்த டிஸ்டன்ஸ் ஸ்மால் டி அப்படிங்கிற வந்துட்டு ஸ்மாலாக இருக்கணும். ஸோ இதுதான் உங்களோட கண்டிஷன் ஃபார் டார்க் அண்ட் பிரைட் ஃப்ரிஞ்சஸ். ஓகேப்பா, இதோட இன்னைக்கு கிளாஸ் அவ்வளோதான். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க, மீதி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்ப்பா. தேங்க்யூ.